Hi friends, welcome to Simply Gayu. இன்னைக்கு நம்ம வந்து chicken fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் fried riceக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு கொஞ்சம் capsicum, carrot beans, ஒரு வெங்காயம் இத வந்து நறுக்கி வெச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு கோஸ், 3-4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வெச்சிருக்கேன். அப்புறம் 3 முட்டை, ஒரு 1/4 கிலோ chicken தேவைப்படும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் இந்த சின்ன கிளாஸில் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 அழாக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து அலசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் குண்டானில் வந்து தண்ணி வச்சுட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்த புதினா ஒரு கட்டு வரும். இங்கே ஒரு கட்டு புதினாவே வந்து $3க்கு விற்பாங்க. நல்லா வளர்ந்துருச்சு. மார்னிங் தான் பறித்தேன். சரி நைட்டுக்கு வந்து புதினா துவையல் பண்ணலான்னு வந்து பறித்து வச்சுருக்கேன். சும்மா பேக்ரவுண்டுக்கு அழகாக இருக்குன்னு வச்சுருக்கேன். சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து நான் கொஞ்சம் தான் போட்டேன். டேபிள் ஸ்பூன்னால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்து நான் இப்போ ஊற வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அதில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கோம். அதில் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெயில் தான் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸும் செய்ய போகிறோம். இதில் வந்து நான் 2 பேட்சாக போட்டு எடுத்தேன் சிக்கன் வந்து. ஆனால் கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அது பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். அதை நல்லா பொரிச்சிட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். சிக்கன் பொரிக்கிற நேரத்தில் சாப்பாடும் வெந்துடும். சாப்பாடும் அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடும். நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் ஆஃப் சிக்கனும் வந்து போட்டுட்டேன் நான். சாப்பாடும் வெந்துருச்சு. அதையும் வடித்து நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். தனியாக ஒரு கடாயில் போட்டு ஆற வச்சுட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் குழையாமல் இருக்கும். நல்லா ஆற வச்சு சாப்பாடு ஆற வச்சு கலரும்போது சாப்பாடு குழையாமல் நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஓரம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறோம். 3 முட்டையை ஒன்றா உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடணும். எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தேவைப்படும் போது எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய். அப்புறம் வந்து எக்கு உடச்சி ஊற்றினேன். முட்டை நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் நம்ம வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. ஒரு கையளவு கேரட் பீன்ஸ். நான் வந்து ஒரு கேரட்டு போட்டேன், ஒரு சின்ன கேரட்டு போட்டேன். பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டேன். அதுக்கப்புறம் குடமிளகாய் வந்து ஒரு பாதி குடமிளகாய் வந்து நீட்டாக அரிஞ்சது போட்டேன். அப்புறம் ஒரு கையளவு கோஸ் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். கோஸு குடமிளகாலாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் இருந்தது என்கிட்ட, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன், ஒரு 2 நான் சாப்பாடு கலர்னதுக்கப்புறம் எனக்கு ஸ்பைஸ் லெவல் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். எல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் சாப்பாட்டில் கலரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், சாப்பாடு போட்டு கலர வேண்டியது தான். ரைஸும் போட்டுக்கலாம். ரைஸு போட்டுட்டு இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், நல்லா தாராளமாக வரும். ரைஸை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள், நல்லா நிறைய மிளகுத்தூள் போட்டு கிளறிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பு வந்து மிளகுத்தூளும் சால்ட்டும் போட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இங்கே வந்து எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸே கிடைக்காது சரியா. நம்ம அதுவும் ஸ்ட்ரீட் நம்மளுக்கு அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டில் கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஃப்ரைட் ரைஸாக கிடைக்கிறதே இங்கே பெரிய விஷயம். அதனால் இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது.
சென்னையில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே செஞ்சு நல்லா சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.